இன்றைய பழமொழி என்னவென்றால், மடியில் கனம் இருந்தால்தானே வழியில் பயம். இதன் பொருள் என்னவென்று கேட்டால், நாம் ஏதாவது ஒரு தவறான காரியம் செய்தோம் என்றால் நம்முடைய நடவடிக்கைகள், பேச்சு, பார்வை, உடல் அசைவு அனைத்துமே நமக்கு அடுத்தவர்களை காட்டிக் கொடுத்துவிடும். ஏனென்றால் அந்த பிழையை நாம் செய்திருந்தால், அந்த தவறை நாம் செய்திருந்தால், இந்த செய்யத்தகாத காரியத்தை நாம் செய்திருந்தால் நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய முகபாவங்களும் நம்முடைய நடவடிக்கைகளும் காட்டிக் கொடுக்கும். அதுபோல் அதை நாம் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களே முன்வந்து ஒரு மேல் பழி போடுவதோ, அதிலிருந்து தப்பிக்க நினைப்பதோ, இல்லை அந்த இடத்தை விட்டு நகர்வதோ ஏதாவது ஒன்று செய்வார்கள். அப்படி செய்வார்கள். அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை தேடுவார்கள். எப்படி அதை திசை திருப்பலாம் என்று செய்வார்கள். அப்படிலாம் செய்யும்பொழுது நாம் கண்டுபிடித்து விடலாம், இவராக கூட இருக்கலாம் என்று. அப்படி இருக்கும்போது இன்னும் சிலர்கள் அந்த இடத்துக்கு அவர் அந்த காரியத்தில் ஈடுபடவில்லை, அந்த அநீதியை செய்யவில்லை, அந்த இல்லீகல் ஆக்டில் அவங்க இல்லை அப்படின்னா அவங்களுடைய நடையிலே ஒரு மெத்தனம் இருக்கும், ஒரு திமிர் இருக்கும், தெனாவிட்டு இருக்கும். எதுக்கும் கவலைப்படாத மாதிரி ஒரு திமிராக போவாங்க வருவாங்க. அது நடிக்கிறதுக்கும் ரியலாக இருக்கிறதுக்கும் நல்லாவே தெரியும். அதனால் இப்போ ஒருத்தவங்களை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறோம்னாக்கா அவங்க கூட்டாலே நமக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, நம்ம அவங்களுக்கு தப்பாக பேசிட்டோமே, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அவங்களுக்கு தப்பாக நம்ம சொல்லிட்டோமே, இதுதான் கேட்க போகிறாங்களோ அப்படி நமக்கு ஒரு பயம் வரும். ஆனால் எதுவும் அவங்கள பற்றி நம்ம பேசலாம், அவங்கள பற்றி நம்ம எதுவும் புறம் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவங்க எதுவும் கூப்பிட்றாங்க சார், ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்ம தைரியமாக போவோம். அதுதான் அடுத்தவங்களை பற்றியும் அடுத்த விஷயத்தை நம்ம ஏதோ ஒன்று சொல்லி மாட்டிக்கும் போது நம்மளே அறியாமலே நமக்கு ஒரு பயம் வரும். நம்ம உடம்பு குறுகும், நம்முடைய குற்ற உணர்வு நம்மளையே குற்ற உணர்வு பூச செய்யும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஒரு என்ன சொல்கிறது, கான்ஃபிடென்ட் வந்துடும். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். நம்ம அதை செய்யலை, நம்மளை யாரும் எதுவும் கேட்க முடியாது, கேட்டு நம்ம சொல்லிட்டு வந்துட்டே இருக்கலாம். நமக்கு அதுக்கு என்ன இருக்குது, நம்ம சொன்னால் தானே நம்மளுக்கு கவலை. நம்ம தான் சொல்லவே இல்லையே, நம்ம செய்யவே இல்லையே, நம்ம பேசவே இல்லையே, அதெல்லாம் நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்றது தான் இது பொருள். மடியில் கனம், அதாவது மடியிலன்னா நம்ம ஏதாவது தவறாக செஞ்சுருந்தா தான் அதுதான் கனம். மடியில் கனம் இல்லைன்னா வழியில் எதுக்கு பயம். போகிற வழியில் நமக்கு என்ன வரப்போகுது, ஒன்றும் வரப்போகிறது இல்லையே. போகிற வழியில் எந்த விதமான இடையூறும் நமக்கு வராது அப்படின்றது தான் இந்த பழமொழியோட விளக்கம். அதனால் வழியில் பயம் இல்லை. எப்போனா மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இருக்காது. அதனால் எப்போவுமே என்ன பண்ணணும், அடுத்தவங்களை பற்றி பேசும்போது, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லும்போது முதல்ல நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம யார், நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய தரம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு நம்ம அடுத்து எடுத்து வைக்கணும். அதை விட்டுட்டு வாய் தான் இருக்குது, ஆள் தான் கிடச்சிட்டாங்கன்னு கண்ட மேனிக்கு ஏதாவது சொல்லிட வேண்டியது, அப்புறம் மாட்டிக்கிட்டு தக்க பக்கம் முழிக்க வேண்டியது. அதுதான். நன்றி, வணக்கம்.